இப்போ இதில் அடுத்த பார்ட்டு 5வது யூனிட்ல பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் ஐசோமெட்ரிக் வியூ. அதில் ஃபுல்லாக தரவாக இருந்துக்கணும். அது தெரியாதவங்க இந்த பர்ஸ்பெக்டிவ் வியூவில் தரவாக இருந்துக்கணும். 2 பார்ட் இருக்கு. 5th யூனிட்ல மேலே உள்ள கொஸ்டின்ஸ் ஐசோமெட்ரிக் வியூ கேட்பாங்க, கீழே உள்ள கொஸ்டின்ஸ் அடுத்த கொஸ்டின் பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன், பர்ஸ்பெக்டிவ் வியூ. ரெண்டுமே இதில் ஒன்று தான். இப்போ ஸ்கொயர் பிரமிட் கொடுத்துருக்கு, என்ன ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் பிரமிட், பேஸ் கொடுத்துருக்கு, ஆக்சிஸ் ஹைட் கொடுத்துருக்கு, ரெஸ்டிங் ஆன் பிபின்னு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் ஹெச்பி பார்த்தோம், விபி பார்த்தோம். ஹெச்பினா ஹரிசாண்டல் பிளேன், விபினா வெர்டிகல் பிளேன். இங்க பிபின்னு கொடுத்துருக்கு. பிபினா பர்ஸ்பெக்டிவ் பிளேன் ஆர் பிக்சர் பிளேன். அதான் பிபிங்கிறது பர்ஸ்பெக்டிவ் பிளேன் ஆர் பிக்சர் பிளேன். அதுக்கு அடுத்தது with its base parallel to, அதாவது ஸ்கொயர் பிரமிட் எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பேஸ் பேரலலா இருக்கு, அதே நேரத்துல பிபிக்கு பேரலலா இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து 10 mm எபோவ் இருக்கு. 10 mm னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 mm தள்ளி இருக்கு. நீங்க வந்து 10 mm தள்ளி இந்த ஸ்கொயர் பிரமிட போட்டுக்கணும். இதுல என்னன்னா நம்ம எப்போதுமே இதனுடைய டாப் வியூ தூக்கி கீழே போடுவோம், ஃப்ரண்ட் வியூ தூக்கி மேல போடுவோம். எப்போதும் பிரமிட் ஹெச்பில உட்கார்ந்துருந்தா இங்க என்ன பண்ணணும்னா டாப் வியூ தூக்கி டாப்ல போடணும். பர்ஸ்பெக்டிவ்னாலே டாப் வியூ தூக்கி டாப்ல போடணும், ஃப்ரண்ட் வியூ தூக்கி கீழே போடணும். இதான் எப்போதும் நம்ம எப்போது என்ன பண்ணுவோம், இதை தூக்கி கீழே போட்டு தூக்கி மேல போடுவோம். அதே மாதிரி நம்ம போடுவோம் எப்போதுமே. ஆனா பர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் என்ன பண்ணணும்னா டாப் வியூ தூக்கி டாப்ல போடு, ஃப்ரண்ட் வியூ தூக்கி கீழே போடணும். இதோ போட்டாச்சு. இந்த பிரமிட் வந்து மேலே இருந்து பார்த்தா அப்படி தெரியும், அதை தூக்கி அங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா என்ன தெரியுமோ அதை இங்க போட்டாச்சு. இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இந்த ஸ்கொயர் முன்னாடி எல்லாம் டாப் மேல தூக்கி போட்டுங்க. இது ABCD. இதனுடைய சைடு கொடுத்திருக்கு 30 mm சைடு, ஆக்சிஸ் சைடு 45 mm கொடுத்திருக்கு. இது சைடு மட்டும் முன்னாடி போட்டுட்டு ஸ்கொயர் பிரமிட் கிராஸா போட்டு சென்டர்ல ஓ இருக்கும் பிரமிட்ங்கனால. இங்க இருந்து டிஸ்டன்ஸ் வச்சுங்க, 10 mm டிஸ்டன்ஸ் வச்சு அதுக்கு அந்த லைன் அப் பண்ணுங்க. அதான் பர்ஸ்பெக்டிவ் பிளேன். ஏன்னா ப்ராப்ளத்துல கொடுத்திருக்கு பிஹைண்ட்னா பிஹைண்ட் 10 mm, பின்னாடி 10 mm ல இருக்கு இந்த ஸ்கொயர் பிரமிட். அதுக்கப்புறம் இதுல என்ன கொடுத்திருக்குன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கு. இதுல பிபினா என்னன்னு பாத்தீங்கன்னா HL அப்படியே HP அப்படினா ஹரிசாண்டல் பிளேன் ஆர் ஹரிசாண்டல் லைன் அப்படினு பேரு. அதுக்கப்புறம் கீழே உள்ளது கிரவுண்ட் பிளேன் இல்லனா கிரவுண்ட் லைன். 3 பிளேன் இருக்கும். இதுல 3 பிளேன். ஒன்னு பர்ஸ்பெக்டிவ் பிளேன், இன்னொன்னு கிரவுண்ட் பிளேன், இன்னொன்னு ஹரிசாண்டல் பிளேன். இது கிரவுண்ட் பிளேன் அப்படினு பேரு. இந்த சென்டர்ல ஒன்னு இருக்கும், இங்க ஒன்னு இருக்கும். அது சென்ட்ரல் பிளேன், சிபின்னு பேரு. அத நோட் பண்ணிருங்க பாருங்க. சென்ட்ரல் பிளேன் இதுக்கு சென்டர்ல இருக்கும். அது பேர் சென்ட்ரல் பிளேன் ஆர் சிபி அப்படினு பேரு. இப்போ இந்த 3 பிளேன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிபிக்கு பிஹைண்ட் கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட் அங்க போட்டுட்டோம். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் முடிக்கணும். ப்ராப்ளத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்னா ஸ்டேஷன் பாயிண்ட் கொடுத்திருக்கு. ஸ்டேஷன் பாயிண்ட்னா இங்க இருந்து கண்ணு பாக்குது. எதை பாக்குது? அந்த ஆப்ஜெக்ட்ட பாக்குது. ஸ்கொயர் பிரமிட் இருக்கு அப்படினா அந்த ஸ்கொயர் பிரமிட் ஆப்ஜெக்ட்ட பாக்குது. இந்த ஸ்கொயர் பிரமிட் இந்த ஸ்கொயர் பிரமிடோட ஆப்ஜெக்ட்ட பாக்குது. இப்படி இருக்கு கண்ணு. நமக்கு 2 ஐ இருக்கு, இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு. ஒரு கண்ணு எடுத்து இத பாக்குது. இத பார்த்தனே இதோட டாப்ல உள்ளது ஒரு டாப் சைடு இந்த 6 கார்னர், இந்த O1 5 கார்னர், இந்த 4 கார்னர்னா 5 கார்னரா பாக்குது கண்ணு. அதனால தான் எடுத்து நம்ம அதை எடுத்து போட்டுக்கணும். இங்க போட்டுட்டு இங்க இருந்து டிஸ்டன்ஸ் கொடுத்து இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது 70 mm கொடுத்திருக்கு. அதனால இங்க இருந்து 70 mm, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 70 mm, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 70 mm மார்க் பண்ணிக்கணும். இந்த கண்ணை லொகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது 70 mm. இந்த ஆக்சிஸ்ல இருந்து பிபி ல இருந்து 70 mm நோட் பண்ணிக்கணும். பர்ஸ்பெக்டிவ் பிளேன் ஆர் பிக்சர் பிளேன் அதுல இருந்து 70 mm நோட் பண்ணிக்கணும். அதே நேரத்துல இந்த சென்டர் இந்த ஓல இருந்து நேரா லைன் எடுக்கணும். லைன் எடுத்து இந்த சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் 40 இருக்கும். அதனால கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம். அதனால நோட் பண்ணிக்கணும். இது பிஹைண்ட் டிஸ்டன்ஸ், இதுதான் இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ். இது பிஹைண்ட் பிபினா அது அந்த 10 mm ஹைட் வச்சு அந்த ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. இன்ஃப்ரண்ட்னா ஐய நோட் பண்றது. ஸ்டேஷன் பாயிண்ட் 70 mm இன்ஃப்ரண்ட். ஆக்சிஸ் இதோட ஆக்சிஸ் அதான் ஆக்சிஸ்னா சென்டர். இதுல ரைட்ல 40 mm ரைட் ஆஃப் தி ஆக்சிஸ் கொடுத்திருக்கு. அதனால 40 mm ரைட் ஆஃப் தி ஆக்சிஸ். இத ஸ்டேஷன் பாயிண்ட் தான் கண்ணு பாக்குது அப்படின்னு வெச்சு போட்டோம். இந்த ஸ்டேஷன் பாயிண்ட் லொகேட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். இது ஸ்டேஷன் பாயிண்ட் லொகேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் இங்க கண்ணு ஐ போடுங்க. அது கண்ணு போட்டு ஐ போடுங்க. அந்த மாதிரி இந்த பாயிண்ட் லொகேட் பண்ணணும். கரெக்ட்டா இங்க இருந்து 70 இங்க இருந்து 40. அதுல ப்ராப்ளம் கொடுத்திருக்கு. 40 mm ரைட் ஆஃப் தி ஆக்சிஸ் கொடுத்திருக்கு. அதனால ரைட். சரி லெஃப்ட் ஆஃப் தி ஆக்சிஸ் கொடுப்பாங்க. லெஃப்ட் ஆஃப் தி ஆக்சிஸ் இந்த பக்கம் கண்ணு போடணும். இப்போ ரைட் ஆஃப் தி ஆக்சிஸ் ப்ராப்ளம் கொடுத்திருக்கு. அதனால ரைட் ஆஃப் தி ஆக்சிஸ் போட்டாச்சு. இது லெஃப்ட் ஆஃப் தி ஆக்சிஸ் இங்க லெஃப்ட் சைடு நீங்க கண்ணை போட்டு இங்க இருந்து 70 mm இந்த ஹைட் 70 mm கரெக்ட்டா இருக்கு. இந்த கண்ணை லொகேட் பண்ணணும். கண்ணை லொகேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த ஒரு கார்னர் முடிச்சு இழுக்கணும். இந்த ஏ கார்னர் இந்த கண்ணு நிக்கணும். நேரா அந்த கண்ணு பாக்குது. அந்த ஏ கார்னர் பார்க்கும்
பார்க்கும்போது இந்த இடத்துல A1 அப்படி நோட் பண்ணிக்கணும். இந்த பியர்சிங் பாயிண்ட், இந்த பாயிண்ட் பேரு பியர்சிங் பாயிண்ட். இந்த பிளேன்ல வெட்டுது இல்லையா, அந்த பாயிண்ட் பியர்சிங் பாயிண்ட், அதை A1 மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி B பாயிண்ட், இந்த B பாயிண்ட் அதுக்கு நேரா கண்ணுக்கு நேரா இருக்கணும். அந்த கண்ணுக்கு சென்டருக்கு அதுக்கு B1 அப்படி மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி C கார்னர், ஒரு கார்னர் வச்சு நேரா கண்ணுக்கு எடுக்கணும். கண்ணுக்கு எடுத்தோம்னா இது C1. அதே மாதிரி அந்த D பாயிண்ட், D பாயிண்ட் அதை கண்ணுக்கு எடுக்கிறோம், அது D1. அதுக்கப்புறம் அந்த O இருக்கு, இந்த O பாயிண்ட் அதை நேரா கண்ணுக்கு எடுக்கிறோம், இது O1. எல்லாமே பியர்சிங் பாயிண்ட் பேர். இதுல பியர்சிங் பாயிண்ட், இந்த பிக்சர் பிளேன்ல கட் பண்ணி போறது எல்லாமே பியர்சிங் பாயிண்ட். இந்த ரேஸ் எல்லாம் நேரா இந்த கட் ஆகும், நேரா கட் ஆகி நேரா இங்க வந்து இந்த கண்ணுக்கு வந்து சேரும். சரி, இப்போ இந்த ஒரு மார்க் முடிச்சாச்சு. இது வரைக்கும் 7 மார்க் இது வரைக்கும் போட்டா, இந்த ப்ராப்ளத்தை போட்டீங்கன்னா இது வரைக்கும் 7 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டாப் வியூ கொடுத்துருக்கு, இந்த டாப் எடுத்து நேரா இருக்கணும். அந்த ஒரு கண்ணு பார்க்குது, எல்லா கார்னரையும் பார்க்குது. 5 கார்னர் ஆப்ஜெக்ட், 5 கார்னர் இந்த கண்ணு பார்க்குது. கண்ணு லொக்கேட் பண்ணுறதுக்கு 70 mm 40 mm லொக்கேட் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த ஆப்ஜெக்ட் 10 mm டிக்கெட் போட்டாச்சு. இது ஓவர், இது வரைக்கும் 7 மார்க்ஸ். அதுக்கு அடுத்தது இதுக்கு நேரா கீழே அப்படியே இறக்கி ஒரு 10 or 20 அது நம்மளா அசைன் பண்ணி போடுறது. அவ்வளவு 10 mm or 20 mm நம்ம எவ்வளவு நேரம் விட்டுக்கலாம், 10 mm விட்டுக்கலாம், இல்லை 20 mm விட்டுக்கலாம். 10 mm or 20 mm கேப் விட்டுக்கலாம். இது இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு கேப் விட்டுட்டு ஃபுல்லா இந்த ஹரிசாண்டல் லைன் போடணும். இதான் ஹரிசாண்டல் லைன் ஆர் ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்ட்டு போட்டு இதுக்கு நேராக தான் அந்த கண்ணு இருக்கணும். லெஃப்ட் ரைட் நவரக்கூடாது, இதுக்கு நேராக போட்டு கண்ணு போடணும். இது ஸ்டேஷன் பாயிண்ட் 1, ஸ்டேஷன் பாயிண்ட் 2, இல்லைன்னா I.1, I.2. இதை வந்து E1, E2 அப்படின்னு நாம எடுத்துக்கணும். E1, E2, I1, I2ன்னு இருக்கும். ஏன்னா E1னா I பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கேன், அது E பாயிண்ட். I1 இது I2 அப்படின்னு ஸ்டேஷன் பாயிண்ட் 1, ஸ்டேஷன் பாயிண்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேனை போட்டுக்கணும். போட்டுட்டு திருப்பி இதுக்கும் கேப் கரெக்டா அதை கொடுத்துருவாங்க. இதுக்கு கிரவுண்ட் லைன் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 mm கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளத்தை பாருங்க, 60 mm கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேஷன் பாயிண்ட் இஸ் சிச்சுவேட்டட் 70 mm in front, 70 mm in front of BP குறிச்சாச்சு, 40 mm to the right of the axis குறிச்சாச்சு, 60 mm above the GP கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுல இருந்து 60 mm வச்சு இந்த ஹரிசாண்டல் லைன் போடணும். கீழே இந்த கிரவுண்ட் லைன் இங்கே இருந்து 60 mm வச்சு கிரவுண்ட் லைன் போடணும். பாக்கி எல்லா ஆப்ஜெக்டும் குறிச்சாச்சு, 70 குறிச்சாச்சு, 40 குறிச்சாச்சு, அடுத்து 60 குறிச்சாச்சு. இந்த கிரவுண்ட் லைன் அப்புறம் போட்டுட்டு இப்போ இங்கே இருந்து இதுக்கு அகலம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு இந்த ஃப்ரண்ட் இதுக்கு இங்கே போட்டுக்கணும். இந்த ஹைட் கொடுத்துருக்கு, இந்த ஹைட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கு 45 mm ஹைட் கொடுத்துருக்கு. அதனால இந்த 45 mm இந்த ஹைட் எடுத்து இங்கே போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஆப்ஜெக்ட் முடிக்கணும். இந்த சென்டர் இதுல இருந்து இருக்கணும், நேரத்துல இருந்து கரெக்டாக இந்த சென்டர் இந்த ஓலை வந்து உட்காரணும். பாக்கி இந்த விட்டு என்னவோ அங்கேயே நேராக இது வந்து அதெல்லாம் போடணும். போட்டு முடிச்சாச்சு. இப்போ 45 mm போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தா என்ன தெரியும்னா A தெரியும், B தெரியும், C D தெரியாது. அதனால C D பிராக்கெட்ல போட்டாச்சு, A டேஷ் B டேஷ் போட்டாச்சு, C டேஷ் D டேஷ் அப்படின்னு போட்டாச்சு. ஏன்னா எப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல டாப் வியூல போடுவோம், ஸ்மால் லெட்டர் போடுவோம். ஸ்மால் லெட்டர் டாப் வியூ போட்டாச்சு. என்ன அப்படின்னா நம்ம மாற்றி போடணும்னு சொல்லியிருக்கேன். அது இந்த இடத்துல டேஷ் லெட்டர் போடணும். ஏன் டேஷ் லெட்டர் போடணும், இது ஃப்ரண்ட் வியூல போதும். அதனால இந்த ஃப்ரண்ட் வியூ தூக்கி கீழே போட்டுக்கணும்னா டாப் வியூ டாப்ல போட்டுக்கணும். அதனால ஸ்மால் லெட்டர் இங்க, ஸ்மால் டேஷ் லெட்டர் இங்கே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் மாற்றி போடணும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஒவ்வொரு கார்னர் 1 2 3 கார்னர் இருக்கு. இது இந்த கண்ணு பார்த்தது, அதனால இந்த கண்ணுக்கு தூக்கி இருக்கணும் நேரா. ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த ஏயை பார்க்கணும். ஏயை பார்க்கறதுனால இந்த கண்ணு நேரா இந்த ஏக்கு தூக்கணும். அதுக்கு அடுத்தது பியை பார்க்கறது, இந்த பிக்கு தூக்கணும் நேரா கண்ணு. அடுத்து சியை பார்க்கறது, சிக்கு இழுத்தாச்சு. அடுத்து டியை பார்க்கறது, டிக்கு இழுத்தாச்சு. ஏற்கனவே அடுத்தது ஓவை பார்க்கணும், இந்த ஓவுக்கு இழுத்தாச்சு. 3 கார்னரை பார்க்குது, 3 கார்னர் இந்த கண்ணுக்கு இழுத்தாச்சு. அந்த இது எல்லாத்துக்கும் இந்த கண்ணுக்கு இழுத்தாச்சு. இந்த கார்னர் எல்லாத்துக்கும் கண்ணுக்கு இழுத்தாச்சு. இதுக்கு 6 மார்க், அதுக்கு 7 மார்க், இதுக்கு 6 மார்க், மொத்தம் 20 மார்க். அதுல 7 இது 6 போயிடுச்சு. இது வரைக்கும் இழுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேல உள்ள அந்த A1 இருக்கு இல்லையா, அந்த A1 லைனை நேரா வெர்டிகலா எடுத்துடணும். நேரா பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதுன்னா அப்போ A1 நேரா எடுக்கணும். இந்த ஏழை வந்து எடுத்துக்கணும். இந்த ஏழை வந்து எடுத்துட்டு இதுதான் கேபிட்டல் ஏ, அதான் கேபிட்டல் ஏ. அதே மாதிரி அடுத்தது இந்த பி, இந்த பி இருக்குது, அந்த பியை பிடிச்சி ஸ்ட்ரைட்டா அது மாதிரி எடுக்கணும். நல்லா பார்த்துங்க. ஏன்னா இந்த A1 பேர்சிங் பாயிண்ட் இருக்கணும். B1 இந்த பேர்சிங் பாயிண்ட் அதை நேராக எடுத்து வரணும். பி அதை பிடிச்சி எடுத்து வந்து
நேரா அந்த B ல வந்து நிறுத்தணும். இந்த B இதுக்கு B. அதுக்கு அடுத்தது C, லோவர் C, இந்த பேசிக் பாயிண்ட் C அங்க இருக்கு. அத பிடிச்சி ஸ்ட்ரைட்டா எடுத்து வரணும். எடுத்து வந்து C, டபுள் டிக் C. இந்த இடத்துல C நோட் பண்ணிக்கணும். ஏன்னா C இருக்கு, இங்க இருக்கு. இந்த C, இந்த பாயிண்ட் C, அது வந்து வெட்டிச்சு. C. இப்போ இந்த மூணு பாயிண்ட், நாலாவது பாயிண்ட் D, பேக்ல இருக்கு. அந்த பாயிண்ட் இழுத்தாலும் இழுத்தாலும் ஒண்ணு. இந்த D, இந்த D பாயிண்ட் நேரா இழுத்தா ஏன்னா பேக் சைடுல இருக்கு. நம்ம நோட் பண்ண தேவையில்லை. D ங்கிறது இது வந்து வெட்டும். இது வந்து வெட்டும். அத நம்ம நோட் பண்ண தேவையில்லை. இத நோட் பண்ணா பண்ணிக்கலாம். இது தப்பு இல்ல. இது D. A B C D. அதுல நாலு காரணம் நீங்க கரெக்ட். இப்போ இதெல்லாம் டாட் பண்ணிக்கணும். இங்க டாட் பண்ணிக்கணும். A B டாட் பண்ணிக்கணும். திரும்பி B C டாட் பண்ணிக்கணும். ஓகே. B C டாட் பண்ணியாச்சு. இப்போ C to D ஜாயின் பண்ண வேணாம். ஏன்னா பேக் சைடுல இருக்கு. அதனால ஜாயின் பண்ணாம திருப்பி அடுத்தது O எழுதணும். இந்த O அதை எடுத்துறோம் நேரா. அந்த O எடுத்துறோம். O எடுத்து நேரா இங்க O ல பாத்துட்டு. ஏன்னா இது O லைன். நம்ம எடுத்துறோம். எடுத்துட்டு திருப்பி இது எல்லாமே O இருக்கிறதுனால அந்த O பாயிண்ட கேபிட்டல் O போட்டுக்கணும். அந்த இடத்துல விட்டுறதுனால. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து நேரா A ல எடுத்து விடணும். நேரா A. அதுக்கு அடுத்தது எல்லாம் ஃபேஸ் கார்னர் ஜாயின் பண்ணணும். அதனால ஃபேஸ் கார்னர் பாட்டம்ல பேஸ் கார்னர் ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபேஸ் கார்னர் ஜாயின் பண்ணணும். இது O ஓட ஜாயின் பண்ணியாச்சு, A யோட. அதுக்கு அடுத்தது B யோட ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது C யோட ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்துச்சு பிரமிட். A B C D எங்க இருக்கு? அதை நீங்க பிராக்கெட்ல போடலாம் போடாமலாம் இல்ல. அது நீங்க போயிட்டு டாட்டால போட்டு காமிக்கலாம். இல்லாட்டா தேவையில்லை, போட தேவையில்லை. அது D அந்த பாயிண்ட். அதுக்கு காமிக்கணும் தேவை கிடையாது. அந்த பாயிண்ட் அது மாதிரி வரும். இதை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். இதுதான் இப்போ பிரமிட். இந்த ஷேப் பிரமிட். இது A B C D உள்ள இருக்கு, O இருக்கு. இதுதான் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் பாட்டம் அங்க இருக்கு, டாப் அதாவது டாப் சைடு அங்க இருக்கு, பாட்டம் இங்க இருக்கு. அத இந்த ஐங்கற கேப் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அந்த ஐல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இவ்வளவு தூரத்துல இந்த ஷேப் தெரியுது. இது எதுக்குன்னா போட்டோ பிடிக்கிறாங்க, கேமரா பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த குறுக்க ஒரு ஆறு வரும். நம்ம வந்து ஆத்துக்கு வந்து போக முடியாது. ஆத்துக்கு அந்தாண்ட சிங்க இருக்கும், அதுக்கிட்டே போக முடியாது. அதை போட்டோ பிடிக்கணும்னா எனக்கு ஜூம் பண்ணி பிடிப்போம். அந்த ஜூம் தான் இது. அந்த ஜூம் பண்ணி அதோட டிஸ்டன்ஸ் எங்க இருக்கோ அதை கிட்ட கட்டு வந்து இதே மாதிரி பிடிக்கிறது வியூ. அவங்க பெருசா வேணும் ஜூம் பண்ணா பெருசா வரும், சின்னதாக வேணும்னா ஷார்ட் பண்ணா ஜூம்ல குறைச்சோம்னா டிஸ்டன்ஸ் கம்மியா வந்துடும். ஏன்னா நம்ம அங்கே போக முடியாது. அதுக்கு பதில் அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு வருது. அதுதான் இது. அதுக்காக அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ. அதுதான் பர்ஃபெக்ட் வியூ. அதான் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. அதனால நம்ம பர்ஃபெக்டா பிடிச்சாச்சு. இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை இங்க இருந்து பார்த்தோம்னா இவ்வளவு பெருசு தெரியும். இன்னும் நல்லா கிளீனா அக்யூரேட்டா வேணும்னு கிட்ட நெருக்கிக்கணும். இல்ல இன்னும் பெருசா வேணும், ஜூம் பண்ணி வேணும், இன்னும் கிட்டக்க நெருக்கி பெருசா போடணும் அந்த சைஸ். இதுதான். ஏன்னா நம்ம போக முடியாது.